இந்த 1 மணி நேர பதிவு சாயப்பாவுடைய ஆசைகள் என்ன, உங்களை அவர் என்ன செய்ய போறாரு, உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு பயிற்சியும் இதில் வச்சுருக்காரு. நம்ம எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் அடிமையாக இருக்கோம், எந்தெந்த விஷயம்லாம் பிடிவாதத்தினால் நாம் இழந்தோம், நடந்து முடிஞ்ச விஷயங்கள் நமக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை கொடுத்துருக்குது, முடிவு தெரியாமல் எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம ஏனோ தானோன்னு முடிவை எடுத்தோம், அது மூலமாக வரக்கூடிய பாதிப்புகள் என்ன, இப்போ அத்தனையும் நடந்துடுச்சு, இதில் இருந்து எப்படி மீண்டு வருது. ஸோ இதை பற்றி இந்த பதிவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். இது 1 மணி நேர பதிவு, நானே எதிர்பார்க்கல. இந்த பதிவை சாயப்பா உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா அதில் பல விஷயங்கள் உங்களுக்காக பேசப்பட்டு உள்ளதுன்றது மட்டும்தான் உண்மை. முழுவதும் கேளுங்க, இந்த பயிற்சியையும் கலந்துக்கோங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் தொடங்குகிறேன். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாய்ரா, என் உயிரின் உயிரானவர்களே, நாம் நினச்ச ஒரு விஷயம் நடக்கலைன்னா வெறுப்பாகாதீங்க, தொலைச்சிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை என்னைக்கும் நம்ம சாயப்பா 100% கைவிட மாட்டார். இதை புரிஞ்சுக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய வெற்றியை 100% நீங்கள் அடைவீங்க. ஒரு நிமிஷமும் யோசிச்சு பாருங்களேன், ஒரு செகண்டும் யோசிச்சு பாருங்க, ஒரு மணி நேரமும் யோசிச்சு பாருங்க, ஒரு நாளும் யோசிச்சு பாருங்க. அவர் எல்லாமே நாம இல்லை, நாம இல்லாம அவர் இருப்பாரு, அவர் இல்லாம நாம இல்லை. இதை எந்த அளவுக்கு மனசுல உறுதியாக ஆணி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களோ அந்த உறுதித்தன்மை உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய இடத்துக்கு உங்களை அழைச்சிக்கிட்டு போகும். நாம் பல பேரோட கதைகளை கேட்குறோம், அதுதான் நம்ம கதைன்னு சொல்லி முடிவு பண்ணி வாழுறோம். உலகத்தில் எங்கேயோ ஒருத்தன் தோத்துறப்பா, அவனை எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். உலகத்தில் எங்கேயோ ஒரு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் நடந்திருக்கும், அது நம்ம குடும்பத்துக்கு வந்துடணும்னு சொல்லி யோசிக்கிறோம். ஆனால் நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம சிந்திக்க மறுக்கிறோம். நல்ல விஷயங்களை கேட்க காது நமக்கு கூசுது. எந்த ஒரு விஷயம் மனசை பாதிக்குதோ அந்த விஷயத்தை பற்றி மட்டுமே தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். சோசியல் மீடியாவில் அத்தனை ஃப்ளாஷ் நியூஸுக்கு பஞ்சமே கிடையாது. எல்லாமே பாதிக்கக்கூடிய விஷயங்களாக மட்டும்தான் இருக்குது. இவர் நல்லது செஞ்சாருன்னு சொல்லி ஃப்ளாஷ் நியூஸ் வருதா? யாராவது சாதனை பண்ணாங்கன்னு சொல்லி ஃப்ளாஷ் நியூஸ் வருதா? வராது. ஏன்னா அது நம்ம காதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. மற்ற விஷயங்கள் கேட்கறதுக்கு காதுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க,
எந்த விஷயத்தை நீங்கள் அதிகமாக கேட்குறீங்களோ அந்த விஷயத்தால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. 100% இது உண்மையாக நடக்கும். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணுன்றதில் நான் மாற்று கருத்து சொல்லலை. ஆனால் ஒரே விஷயத்தை 10 பேர் 10 விதமாக கற்பனை பண்ணி சொல்லும்போது அதை நீங்கள் ஆவலாக பார்க்குறீங்க பாருங்கள், அதுதான் நான் தப்பு சொல்கிறேன். அடுத்தவ வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி விஷயம் நடந்துருச்சுன்னா அதை நாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அடுத்தவன் வாழ்க்கை நல்லது அப்படின்ற மாதிரி விஷயத்தை யாராவது சொன்னாங்கன்னா அதை குப்பையில் தூக்கி போடுறோம். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. உங்கள் வாழ்க்கையில் இப்போ என்ன நடக்குதோ அதை சரி பண்ண முயற்சி பண்ணலை. இப்போ நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இங்கே இருக்கிற அழுகையும் சரி, இங்கே இருக்கக்கூடிய சிரிப்பும் சரி, முன்னாடி மனசில் பாதித்த விஷயங்கள் மூலமாக தான் இந்த விஷயங்கள் இங்கே உங்களுக்கு நடக்குது. உங்கள் கூட 10 பேர் சின்ன வயசில் இருந்திருப்பாங்க. அந்த 10 பேர் 1-2 பேர் சக்ஸஸ் அடைஞ்சிருப்பாங்க. மீதி 8 பேர் இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. அந்த 2 பேர் சக்ஸஸ் அடைஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நல்லதை பார்த்தாங்க, நல்லதை கேட்டாங்க, நல்லதை நினச்சாங்க, தான் விஷயத்தில் மட்டும் கவனத்தை வச்சாங்க. ஆனால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் அவங்க பாதிக்கப்படலை. அதனால் அவங்க வாழ்க்கை எக்ஸலண்ட்டாக இருந்தது. அந்த 8 பேரோட வாழ்க்கை என்ன தெரியுமா? நல்லதை பார்க்கல, அப்போ கெட்டதை பார்த்தாங்க. நல்லதை நினைக்கல, அப்போ கெட்டதை மட்டும்தான் நினச்சாங்க. நல்லதை செய்யலை, நல்ல முயற்சி இல்லை, நல்ல உழைப்பு இல்லை, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, தான் மேலேயும் நம்பிக்கை இல்லை. எல்லாத்துக்குமே விதி 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 அப்படின்னு சொல்லி இல்லாத ஒன்றை நினச்சி அதுதான் அப்படின்னு சொல்லி கெட்டதை மட்டும் செஞ்சாங்க. ஸோ நல்லதை செய்யலை, விதியை மதியால வெல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணல. அந்த விதியை மட்டும் சப்போர்ட் பண்ணாங்க. விதியை நம்பினவ வாழ்க்கை சதியாயிடுச்சு, மதிய நம்பினோட வாழ்க்கை சாதனையாச்சு. இங்கே நாம் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மனசில் உருவாக்குறோமோ அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வெளியில் உருவாக்க முடியுன்ற விஷயம் ஏன் உங்களுக்கு புரியல? கடவுள் கடவுள் கடவுளை பற்றி நம்ம ரொம்ப தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம். விதி தான் கடவுளை ஆளுது, ஜாதகம் தான் கடவுளை ஆளுது, கிரகங்கள் தான் கடவுளை ஆளுது. அந்த நிலைமைக்கு நாம் வச்சிட்டோம். இதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனலிஸ்ட்டை கூட அப்படி சொல்லலை. ஆனால் சாதாரண மனுஷனாக இருக்கக்கூடிய நாம், ஒரு அம்மாவோட வாழ்க்கை சுத்தமாக போயிடுச்சு, நேரம் சரியில்லைன்னு சொல்லி நல்ல நேரம் வரும்போது செய்யலான்னு நினச்சி நல்ல நேரம் வந்த உடனே எதை செய்யணும்னு நினச்சாங்களோ அதை கைமீறி போயிடுச்சு. அர்த்தம் புரியுதா? எதெல்லாம் நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் போகுது. எதெல்லாம் நீங்கள் அப்புறம் செய்யலாம்னு நினைக்கிறீங்களோ அதுவும் அப்புறமும் செய்ய முடியாது. என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு மனக்குமரல். இது கெட்டது செய்கிறதுக்கு நேரம் பார்க்குறோமா? ஒருத்தவனை திட்டணும் அப்படின்னா நேரம் பார்க்குறோம். ஒருத்தவனுக்கு உதவி செய்யணும்னா நேரம் பார்க்குறோம். ஆனால் ஒருத்தனை திட்டணும் அப்படின்னா நேரம் பார்க்கல. நம்ம மனசு எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த கேவலமான மனசில் சாய்ப்பா வந்து வாழ்வார்? சாய்ப்பா வந்து வாசம் செய்வாரா? நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கணும். அந்த சுத்தமான இதயத்தில் தான் கடவுள் வந்து உட்காந்துருப்பாரு. கடவுள் உட்கார்ந்தா தான் உங்கள் வாழ்க்கை சுத்தமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை சுத்தமாக இருந்தால் தான் 4 பேர் மதிப்பான். ஆப்போசிட்டாக போச்சுன்னா எல்லாம் தலைக்கீழே போயிடும். அப்போ ஏன் நம்ம ஒதுக்கி வைக்கிறோம் நேரத்தை? ஒதுக்க வச்சு நம்ம வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாமல் அளவுக்கு போயிட்டோம்.
எல்லாருமே நீங்கள் சாதிக்க வேண்டியவங்க தெரியுமா? நான் பெருசாக மோட்டிவேஷன் பேசுகிறேன், தயவுசெய்து நினச்சிடாதீங்க. நான் இருக்கிறத மட்டும்தான் சொல்கிறேன். அது மோட்டிவேஷனா இல்லை டிமோட்டிவேஷனா அப்படின்னு எனக்கு தெரியாது. எல்லாராலையும் எல்லாம் முடியும். இதை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நம்ம மனசில் குழப்பம் இருக்குது. நமக்கு ஒரு விஷயம் ஒரு மனுஷங்கிட்டேருந்து அது கிடைக்கலன்னா நாம் அதுக்கு தயார் நிலையில் இருக்கணும். அந்த மனுஷன்கிட்ட கிடைக்கலன்னு சொல்லி அதை குறைப்பட்டு வாழ்க்கையை நாம் அடிச்சுக்க கூடாது. எனக்கு இது கிடைக்கல, சந்தோஷம். எனக்கு என்ன கிடைச்சிருக்குதோ அதை நான் திருப்தியாக வாழ்கிறேன். வாழ்க்கையோட தத்துவமே இது தானே. வாழ்க்கை தத்துவம் என்னது? நீ கிடைக்காததுக்காக நீ கஷ்டப்படு, ஏங்கு, கிடைக்கலன்னா செத்து போயிடு. இது வாழ்க்கை தத்துவம். வாழ்க்கை தத்துவம்னா கிடைக்கும், முயற்சி பண்ணு. அது முயற்சி பண்ணுற வரைக்கும் மற்ற விஷயத்துலையும் முயற்சிகள் செய்ய. அது கிடைச்சாதான் நான் தொடருவேன்னு நினைக்காத. அது பாட்டுக்கு ஒரு ரூட்டில் போகட்டும். அது கிடைக்க வேண்டிய நேரத்தில் உனக்கு கிடைக்கும். அது வரைக்கும் இப்போ உனக்கு என்ன கிடைச்சிருக்குதோ அதை நீ சிறப்பாக செய். தர்மத்தின்படி, நியாயத்தின்படி, கடவுளோட விருப்பத்தின்படி, உன் மனசாட்சியின்படி அதை செய். அப்படிப்பட்ட இடத்துல வந்து நில்லு. உன் வாழ்க்கையில் பெரிய இடத்துல சாயப்பா நிற்க வைப்பார். எத்தனை பேர் உங்களை அசிங்கப்படுத்தினாங்க, எவ்வளோ பேர் கேவலப்படுத்தினாங்க. நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம்னு சொல்லி நம்ம வந்த உடனே கதவை சாத்தினவங்க எத்தனை பேர். இதெல்லாம் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, ஒரு 4-5 ஆடியோவில் சாய்ராமுடைய குமரல்கள் இங்கே நடக்குது. அதனால தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இங்கே பேசுகிறேன். எத்தனை கஷ்டம், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ வேதனை. கடவுள் எனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாருன்னு சொல்லி எப்படிலாம் நம்ம ஒப்பாரி வச்சோம். இப்போ கடவுள் உங்களுக்கு செய்யணும்னு எதிர்பார்க்கும்போது ஏன் உங்களோட மனக்கதவை அடைக்கிறீங்க? உங்கள் மனக்கதவை திறந்து வச்சாதானே அவர் உள்ள வருவார். அப்போ செய்ய வேண்டிய வழிமுறைகளை செய்யாமல் நீங்கள் இன்னமும் காலம் தாழ்த்தினா உங்கள் வாழ்க்கையில் எப்படி வசந்தம் வீசுன்னு கேட்குறேன். வசந்த காலம் வந்துடுச்சு, அப்பையும் நீங்கள் இளையுதிர் காலமாக இருக்கீங்கன்னா காலத்து மேலே குறையில்லை, அந்த மரத்து மேலே தான் குறை. நாம் மரம், நமக்கு துளிர் விடணுன்ற ஆசை இல்லை, அதனால துளிர் விட முடியல. ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக துளிர் விடும். ஆனால் பட்டுப்போன மரமாக போயிடுச்சு. வசந்த காலத்துலேயும் ஒரு மரம் வரலைன்னா அது பட்டுப்போன மரம். அது மறுபடியும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய அறிவுக்கு புரிஞ்ச வரைக்கும், புரிதலுக்கு புரிஞ்ச வரைக்கும் 60% பட்டுப்போன மரம் பட்டுப்போனது தான். அப்போ காலத்தை சரியாக பயன்படுத்திக்காம, காலம் சரியில்லை, நேரம் சரியில்லைன்னு காலத்தை காலில் போட்டு நம்ம மிதிச்சுக்கிட்டு இருக்கோமே. இப்போ கூடவும் நமக்கு மனசாட்சி குத்தல. இப்போ கூடவும் நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை ஏன் செய்யலைன்னு சொல்லி நமக்குள்ள 1000 லட்சம் கோடி கேள்விகள் கேட்கல. தயவு செய்து சொல்கிறேன், இதை எல்லாத்தையும் சரி பண்ணாமல் உங்களால் எதையுமே சரி பண்ண முடியாது. ஸோ தவறுகள் செய்கிறோம், கண்டிப்பாக நமக்கு தெரியுது. தெரியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. இப்பயும் நான் தவறு செய்யலை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சாயப்பா காட்ட வேண்டிய அத்தனை வழிகளும் உங்களுக்காக மறைக்கப்படும். சாயப்பா ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. உங்களுக்கு தேவையான பரிசு, உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம், உங்களுக்கு தேவையான செல்வம், உங்களுக்கு தேவையான புகழ், உங்களுக்கு தேவையான மரியாதை எல்லாமே ஒரு இடத்துல இருக்குது. அது நிச்சயமாக உங்களுக்கு தான். ஆனால் அதை வாங்க நாம் இங்கே தயாராக இருக்கோமா? அதை வாங்க தயாராக இருந்தால் தான். என்னோடதுன்னா கண்ணுகளை மட்டும்தான் தெரியும். ஒரு ஷோரூம் போகிறீங்க, கார் ஷோரூமுக்கு. அங்கே போய் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க. உங்கள் இடம் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் இருக்குது.
அந்த 5 லட்சத்துக்கு உன்னோட கார் அங்கே இருக்குது. அந்த காரை நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்றதுக்காக அந்த கடையில் இருக்கிறவங்க கொடுத்துட மாட்டாங்க. அந்த காருக்கு உண்டான பணத்தை நீங்கள் கொடுத்தா அந்த கார் உங்களுக்கு சொந்தம். பணத்தை கொடுக்கல, ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டீங்க, ஆசைப்பட்டது உங்களுக்கு தானே அப்படின்னு நினச்சா நம்மளை விட உலக மகா புத்திசாலி யாருமே இல்லை. நான் பார்த்துட்டேன், ஆசைப்பட்டுட்டேன், அந்த கார் எனக்கு தான். வேற ஒருத்தர் அந்த காரை வாங்க போனால் கூட நமக்கு அந்த உரிமை கிடையாது. ஆசைப்பட்டதுக்கெல்லாம் அதை அடைஞ்சிட முடியாது. அந்த ஆசைப்பட்டதை அடையணும்னா அதற்கு உண்டான வழி என்ன? பணத்தை கொடு, காரை எடு. பணத்தை கொடு, காரை தொடு. அப்போ பணத்தை கொடுத்தா காரை கொடுப்பான், பணத்தை கொடுக்கலன்னா காரை கொடுக்க மாட்டான். ஆசைப்பட்டான்றதுக்காக காரை கொடுத்துட மாட்டான். அப்போ கடவுள் நல்லது செய்யணும்னா நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் செஞ்சாதான் அவர் செய்வார். நீங்கள் எதுவுமே செய்யாமல், நீங்கள் எதுவுமே உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் யாருடைய மனசையும் புரிஞ்சிக்காம அவங்க மனசை 1000 காயப்படுத்தி அதில் இருந்து நீங்கள் கடவுள்கிட்ட எனக்கு துன்பத்தை கொடுத்துருக்கியே, எனக்கு சந்தோஷத்தை கொடுன்னு கேட்டால் கொடுத்துடுவார். யாருக்காவது கொடுத்துருக்காரா? அது மாதிரி ஒரு கெட்டவனுக்கு கொடுத்துருக்காரா கடவுள்? அப்படி கெட்டவனுக்கு நிறைய கடவுள் தான் நேரடியாக கொடுத்தாருன்னா சொல்லுங்கள். நானும் இப்போ கெட்டவனாக மாற ஆசைப்பட்றேன். ஏன்னா கடவுள் எனக்கு என்ன கொடுத்தா நான் எப்படி இருக்கணும் அப்படின்றதுல நான் தெளிவாக இருக்கேன். ஸோ நல்லவனுக்கு கடவுள் கொடுப்பாருன்ற நம்பிக்கையில் தான் இங்கே அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இருக்கும். ஸோ நல்லவனுக்கு கடவுள் கொடுப்பாரு. ஆனால் நல்லவன் ஏன் அதை வாங்க தகுதி இல்லைன்னா இதே ஒரே பிரச்சனை. நான் நல்லவன். இந்த பஞ்சாயத்தை பேசி நாம் நொந்து போய் கிடக்கிறோம். நான்லாம் ரொம்ப நல்லவன், எனக்கெல்லாம் எவ்வளோ பெரிய சோதனை. நீ நல்லவன் சொல்லி எதை வச்சு சொல்கிற? கடவுளை தாண்டி நல்லவர் யாருமே இல்லைன்ற ஒரு விஷயத்தை நீ ஏன் இன்னும் புரிஞ்சுக்கல? ஸோ நல்லவன்றது உன்னோட அடைமொழி. நீ நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிற, உண்மையில் நீ நல்லவனாக மாறிட்டேன்னா நான் நல்லவனு சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் உனக்கு கற்றுக்க வேண்டிய இடத்துல தான் ஒரு நல்லவன் இருப்பான். இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணிட்டேனே, இன்றைக்கி என் மனைவி கிட்ட இப்படி திட்டுட்டேன், என் கணவன்கிட்ட இப்படி திட்டுட்டேன், என் குழந்தைகிட்ட திட்டுனேனே, கடவுளே அவங்கள மாதிரி என்னோடய கோபத்தை நான் கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது வீட்டில் சும்மா ஹிட்லர் மாதிரி இருப்பாங்க, வெளியில் அன்பு செலுத்துறவராக இருப்பாங்க. அதே வீட்டில் அவ்வளோ செழிப்பு. ஏன்னா இந்த உறவுக்கு அவங்கள விட்டு போயிடாதுன்னா. வெளியில் ஹிட்லர் மாதிரி இருந்துச்சுன்னா போடான்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் வீட்டுக்குள்ளே ஹிட்லர் மாதிரி இருந்துச்சுன்னா போடான்னு சொல்ல முடியாது. ஏன்னா உறவுகளுடைய நிர்பந்தம். அப்போ உறவுகளோட நிர்பந்தமாக வாழக்கூடிய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உறவுகள் கூட அன்போடு இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷம் நம்பிக்கையை கொடுக்கும். அந்த நம்பிக்கை வாழ்க்கையில் வெற்றிகளை குவிக்கும். வாழ்க்கையில் வெற்றிகளை அந்த சந்தோஷம்தான் குவிக்கும். ஸோ அடிப்படை குடும்ப சந்தோஷமாக இருக்கணும். குடும்பத்தில் ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணிவிட்டு வெளியில் நல்லவன் மாதிரி நடிச்சு நான் நல்லவன்னா உன் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்கணும், நீ நல்லவனா இல்லையா அப்படின்னு. குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் வெளிப்படையாக பேசுனாங்கன்னா இவனை மாதிரி மோசமானவன் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம வெளியில் நடிக்கிறோம்ல, ஆக்டிங். ஷெவாலியர் சிவாஜி கணேசன் மாதிரி, கமலஹாசன் மாதிரி, அதுவும் அவங்கள விட நம்ம பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறோம். அவங்களாவது ஸ்க்ரீனில் ஆக்ட் பண்ணுறாங்க, ஆனால் நாம் நிஜத்தில் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அப்போ நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இது ஒரு பெரிய லாஜிக். இது ஒரு பெரிய லாஜிக். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்கள் மூலமாக தான் மாற்றங்கள் வரணும்.
அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நாட்களில் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் தயாராகணும். அப்போ உங்களுக்கு பொறுமை முக்கியம், நம்பிக்கை முக்கியம், சகிப்புத்தன்மை முக்கியம், விட்டு கொடுக்கும் தன்மை முக்கியம். எதெல்லாம் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு முக்கியம். இது முக்கியம், இது எல்லாமே முக்கியம். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு நாள் 2 நாள் இருந்துக்கிட்டு அடுத்த 3rd day 4th day எரிமலை மாதிரி வெடிச்சா என்ன ஆகுறது? எல்லாருடைய பிரச்சனையும் இதுதான். ஈவன் எனக்கு கூட அந்த பிரச்சனைகள் இருந்துச்சு. ஒரு விஷயத்தை ரொம்ப சூப்பராக ஃபாலோ பண்ணுவேன். 2 நாள் 3 நாள் இல்லை 5 நாள் இல்லை 7 நாள் இல்லை 8 நாள். அடுத்தது பழைய கதை வந்துடும். மறுபடியும் பழைய கதைக்கு கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு போகும். மறுபடியும் புது கதை, மறுபடியும் பழைய கதை. இப்போ நம்ம என்ன கதையில் இருக்கோம்? பாஸ்டையும் ப்ரெசண்ட்டையும் ஃபியூச்சரையும் மாறி மாறி விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கதை, இந்த இடத்துல இந்த ஆக்டர் எப்படி தான் ரோல் பண்ணணும். அப்போ இப்படி இந்த ரோலை மாற்றவே கூடாது லைஃப் லாங் வரைக்கும். இப்போ கூட சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டீங்கன்னா சாகிற வரைக்கும் நான் மாற்ற மாட்டேன்னு சொல்லி உங்களால் உறுதி கொடுக்க முடிஞ்சால் உங்கள் வாழ்க்கை உறுதியாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. மாறி மாறி கேம் ஆடுனா வெற்றி வரும், தோல்வி வரும், தோல்வி வரும், வெற்றி வரும். இப்போ அடித்து சொல்கிறேனே, வெற்றி அப்படின்றது நமக்கு கிரீடமாக சாய்ப்பா கொண்டு வந்து சேர்ப்பாங்க மக்கள் மத்தியில். 4 உறவுகள் 5 உறவுகளால் தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அதிகபட்சமாக. 4 உறவுகள் 5 உறவு. அப்போ இந்த 5 உறவுகள் கூட உங்ககிட்ட சுமூகமாக நடந்துக்க முடியல. புரியுதா உங்களுக்கு? கணக்கு பாருங்களேன். அதிகமாக யார் கூட நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்க? கணவன் மனைவி கூட, மனைவி கணவன் கூட. ஸோ இதுதான் அடிப்படை பிரச்சனையாக அமையுது. அதை தாண்டி இன்னும் 2-3 பேர் அவ்வளோதான். சொந்தத்தில் கூட பிறந்தவன், மாமனார் மாமியார், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில். ஸோ இதை நம்மளால் சமாளிக்க முடியாதா? நீங்கள் முதல்ல ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்கள். ஒரு பெரிய பேப்பரில் எடுத்து எழுதுகிறோம். நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். அதை மறுபடியும் ஏன் பண்ணிகிட்ருக்கணும்? எடுத்து எழுதுகிறோம். அதில் யாருக்கு தான் உங்களுக்கும் யாருக்கிட்ட உங்களுக்கு பிரச்சனை? இது ஒன்றே ஒன்று தான். 4 பேர் இருக்காங்க உங்கள் குடும்பத்தில், இல்லை 8 பேர், இல்லை 20 பேர் கூட இருக்கட்டுமே, பிரச்சனை இல்லையே. வீட்டில் யாருக்கிட்ட பிரச்சனை? வீட்டை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட யாருக்கிட்ட பிரச்சனை? ஒர்க் பண்ணுற இடத்துல யாருக்கிட்ட பிரச்சனை? உறவுகள்கிட்ட என்ன பிரச்சனை? மொத்தமாக மனிதர்கள் தான் 4 டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் இருக்காங்க. இந்த 4 டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் கிட்ட என்ன பிரச்சனை? அப்போ இந்த 4 டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸை 4 பேராக வச்சுக்கலாம். இந்த 4 பேருக்கிட்ட தான் பிரச்சனை. ஆனால் இதில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய பிரச்சனை குடும்பத்தின் மூலமாக ரைஸ் ஆகுறது. அதிகப்படியாக எங்கே ஸ்டார்ட் ஆகுது? குடும்பத்தின் மூலமாக. இந்த குடும்பம் ஒரு மனுஷனுக்கு சரியாக இருந்தால் மீது இருக்கக்கூடிய 3 பேர்கிட்டையும் அவன் சுமூகமாக போயிடுவான். இப்போல்லாம் கணவனோட மனைவி தான் அஃபெக்ட் ஆகிறாங்க. ஆண்களை விட பெண்கள் அதிக அஃபெக்ட் ஆகுறாங்க. அஃபெக்ட் ஆகிற ஆண்களும் இருக்காங்க. ஆனால் கூடுதலாக பெண்களோட மனசை யாராலையும் புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லி வருத்தம். அது உண்மையிலே நடக்குது. அன்பே சாயில ஏகப்பட்ட விஷயங்கள், எக்கச்சக்கமான விஷயங்கள். நான் ஒரு மனுஷனை விரும்பினேன், கல்யாணம் பண்ண அஃபெக்ட் ஆகிட்டேன். நான் ஒரு மனுஷனை விரும்பினேன், எங்கள் வீட்டில் வேண்டான்னு சொல்லி வீட்டுக்காக நான் வீட்டில் பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு அஃபெக்ட் ஆகிட்டேன். ஸோ இங்கேயும் அஃபெக்ட் ஆகுது, இங்கேயும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த பையன் வேண்டான்னு சொல்லி அவங்க வீட்டில் பார்த்த கல்யாணம் பண்ண நல்லா இருக்கும்னு பார்த்தா அதுவும் நல்லா இல்லை, அங்கேயும் வலி ஜாஸ்தியாகுது. விருப்பப்பட்டவங்க கூட கல்யாணம் பண்ணியிருந்தா கஷ்டமோ நஷ்டமோ நான் வாழ்ந்திருப்பேன்.
உயிருக்கு உயிராக நேசித்த ஒருத்தவனை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு வீட்டில் பார்த்தவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் நரகத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்னு குமரல்கள் ஜாஸ்தியாக இருக்குது. அதே போல் விருப்பப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் நடுத்தருவில் நிற்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறன்றதும் இருக்குது. ஸோ இதுலேயும் இருக்குது, அதுலேயும் இருக்குது. ஆண்களை விட பெண்கள் அதிகப்படியாக அஃபெக்ட். ஆனால் ஆண்களுக்கு உடல் பலம், பெண்களுக்கும் மனபலம். உடல் பலம் 60-70 தாண்டா எல்லா ஆண்களுக்கும் எல்லாருக்குமே உடல் வந்து பலகீனாக தானே செய்யும். ஆனால் மனபலம் மட்டும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். தாத்தா பாட்டி, அதில் தாத்தா இறந்துட்டாருன்னா பாட்டி 90 தாண்டி வாழும். பாட்டி இறந்துருச்சா தாத்தாவோட 1 வருஷத்துக்கு மேலே வாழ முடியாது. கவனிச்சிருக்கீங்களா? புருஷனும் பொண்டாட்டியும் கீரியும் பாம்புமா இருந்தால் கூட அந்த புருஷன் செத்துட்டா அந்த மனைவி 90-95 வரைக்கும் தாண்டுவாங்க. ஏன்னா மனபலம், பொறுமை, சகிப்புத்தன்மை எல்லாமே இருக்கும். எப்படியும் பாட்டி இறந்துடும். உங்கள் சொந்தத்தில் பாருங்கள், ஒரு வயசானவங்களில் யார் இருக்காங்க? தாத்தா அதிகமாக இருக்காங்களா, பாட்டி அதிகம்? அதாவது துணை இழந்தவங்களை சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல நம்ம கற்றுக்க வேண்டாம் பெண்களுக்கு மனபலம் ஜாஸ்தின்னு. அப்போ எதிர்த்து போராடக்கூடிய குணம் ஏன் இல்லாமல் போச்சு? இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் கண்டதை நம்ம நினைக்கிறோம். அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கண்டதை நினைக்கிறோம். அன்றைக்கி நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் ஃபோன் கிடையாதுங்க. ஃபோன் கிடைக்காத வரைக்கும் சந்தோஷமாக இருந்தோம். என்னைக்கு ஃபோனு, ஆண்ட்ராய்டு, மொபைலு, கைபேசி, கைபேசி தொல்லைபேசியாகவே மாறிடுச்சு. சீரியஸாக சொல்கிறேன், நாம் ஒரு திட்டமிடுவோம் இந்த வேலையை இங்கே செய்யணும்னு. ஃபோன் இல்லாத வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஃபோன் வந்ததுக்கப்புறம் நம்ம பிளான்ஸே சொதப்புது. நம்ம செய்யக்கூடிய வேலையும் சுத்தமாக கெட்டு போயிடுது. நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு 20 நிமிஷம் தியானம் பண்ணணும், அன்பே சாய் ஆடியோ கேட்கறதுக்கு ஒரு 30 நிமிஷம் ஒதுக்குறோம், மொத்தம் 50 நிமிஷம் ஒதுக்குறோம். நீங்கள் உட்காடுறீங்க, அப்பா ரிலாக்ஸாக நம்ம வாழ்க்கையை மாற்ற போகிறோன்னு. உடனே ஒரு ஃபோன் வரும். சரி வேண்டாம், எடுக்க வேண்டாம்னு சொல்லி நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். 2வது தடவையும் ஃபோன் வரும், அப்புறம் பேசிக்கலாம். 3வது தடவையும் கால் வரும். 3வது தடவை காலம் நமக்கு வைத்த கலக்கும். என்னடா ஏதோ எமர்ஜென்சியா, அடா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களேன்னு. உடனே ஃபோன் பண்ணி ஹலோ அப்படின்னு. ஹலோ அப்படின்னா என்னமாச்சு? இல்லை சும்மா தான் கால் பண்ண. எங்க பிஸியா? அதுதான் இல்லை, சொல்லுங்கள். இல்லை சும்மா தான் ஃபோன் பண்ண, 2-3 பார்த்து பேசி 1 வாரம் ஆகுது. சரி அதுக்கு தான் எப்படி போயிட்டுருக்குதுன்னு. இதுக்கு இது 3 தடவை ஃபோன் பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஃபோன் இல்லைன்னா என்ன இருக்கும்? ஏன்னா எல்லாம் செத்து போயிடுவாங்களா என்ன ஃபோன் இல்லைன்னா? 2 வயசுக்கு வந்து 3 வயசுக்கு வந்து டேபு கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன், டேபு கொடுத்தா தான் நான் ஸ்கூலுக்கு போவேன், டேபில் நான் கேம் ஆடணும். அதுவாக இஷ்டத்துக்கு கேமை டவுன்லோட் பண்ணுறது. இதெல்லாம் நமக்கு பெருமையாக இருக்குது, ரசிக்கிறோம். இல்லைன்னு சொன்னேன், நானே ரசிக்கிறேனே, பெருமையாக இருக்குது. பா டேபில் நெட்டை கனெக்ட் பண்ணி ஏபிசிடியே இப்போ தான் படிக்குது. சரி பேச்சு கூட வரல, அது போய் உட்காந்துக்கிட்டு டச் ஸ்க்ரீனில் டவுன்லோட் பண்ணுது. அது டவுன்லோட்ற ஸ்பெல்லிங் கூட தெரியாது பாப்பாவுக்கு. இது ரியல் ஃபேக்ட், நம்ம ஃபேமிலியிலே இருக்குது. அது பண்ணுறதெல்லாம் க்யூட்டாக இருக்கும். அது க்யூட்டாக இருக்கிறதுனால அது ஹெல்த்தி, ஆனால் சத்தியமாக ஹெல்த்தி கிடையாது. ஏன்னா சின்ன வயசுலையே நம்ம அடிமையாகிட்டே இருக்கோம் ஒரு விஷயத்துக்கும். பண்ணுறது அழகு இல்லைன்னு சொல்லலை, பண்ணுறது அழகு. அதில் குழந்தைங்களுடைய ஒவ்வொரு சேஷ்டைகளும் வியப்பாக இருக்குது. ஏன்னா நாம் மொபைலை தொட்டது 20-25 வயசுலேயோ. ஆனால் இப்போது குழந்தை அது 1 வயசுக்கு அப்புறமே எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்குது. அப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாகுது. இது அடிமைத்தனம். அதை கொடுத்தா தான் சாப்பிடணும்னு என்ன அர்த்தம்? அடிக்ட். அப்போ பிடிவாதம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அப்போ ஒரு விஷயத்துக்கு பிடிவாதம் வந்துக்கிட்டே இருக்கும். அது வளர வளர பிடிவாதமும் அதிகரிக்கும். அடமெண்ட், சாதிச்சே ஆகணும், இல்லைன்னா
இல்லைன்னா சொல்லல அந்த வார்த்தை. அந்த மாதிரி அடமெண்ட் இருக்கிற இடத்துல புத்தி சத்தியமாக வேலை செய்யாது. நல்லதுக்கு தானே பிடிவாதம் பிடிக்கிறேன்னு சில பேர் ஆதரவை தெரிவித்து வரலாம். நீங்கள் நல்லதுக்குன்னு சொல்கிறது அது பிடிவாதத்தினால செய்யக்கூடாது. பிடிவாதம் கூடவே கூடாது. பிடிவாதத்தை ஆரம்பித்தோம் அப்படின்னா எல்லா கெட்ட பழக்கங்களும் உள்ளே வந்துடும். அடைஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம பிடிவாதம் பிடிக்கிறோம். அது வேற எதையும் பார்க்காது. அதில் இருக்கிற நல்லதை பார்க்காது, அதில் இருக்கிற கெட்டதை கூட பார்க்காது. அப்புறம் அந்த பிடிவாதத்தால் உங்கள் வாழ்க்கை என்ன போகணும் வந்துருமாண்டா? வராது. இதுதான் பெரிய பிரச்சனையே. அன்னைக்கு பிடிச்ச பிடிவாதம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிடிவாதத்தோடு இருக்கோம். ஸோ உங்கள் வாழ்க்கையை உங்களுக்குள்ளே நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கல அப்படின்னா உங்கள் வாழ்க்கை எப்பயுமே உங்களுக்கு கண்ட்ரோலாக மாறாது. நீங்கள் தான் எஜமானன். ஒரு எஜமானனும் ஒரு வேலைக்காரனும் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். எஜமானன் வேலைக்காரனாக ஆயிடக்கூடாது. வேலைக்காரன் எஜமானனா ஆயிடக்கூடாது. ஒருவேளை வேலைக்கார எஜமானனா ஆயிட்டா எஜமான வேலைக்காரனாக மாறிடுவான். நான் ஆட்களை பற்றி சொல்லலை, புத்திக்கும் மனசுக்கும் இருக்கக்கூடியதை சொல்கிறேன். புத்தி இஸ் அ எஜமான், மனசு இஸ் அ வேலைக்காரன். புத்தி சொன்னால் மனசு கேட்கணும், மனசு சொன்னால் புத்தி கேட்டுச்சுன்னா அவன் வாழ்க்கை அதோ கதி தான். அப்படி தான் நிறைய பேரோட வாழ்க்கை அதோ கதியாக முடியுது. அப்போ எல்லாருடைய விஷயத்துலையும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய அளவில் தீமைகள் அதிகமாக இருக்கு. நன்மையும் தீமையும் கலக்கலை, தீமைகள் மட்டுமே கலந்துருக்கு அதிகமாக. 1 லிட்டர் பாலில் 3/4 லிட்டர் விஷம், 1/4 லிட்டர் தான் பால். இப்போது அந்த 1 லிட்டர் பால் ஒரு சொட்டு விஷம் வந்தாவே முடிஞ்சிருச்சு. அப்போ 3/4 லிட்டர் விஷம், அப்போ எவ்வளோ விஷம் கலந்துருக்குது பாருங்கள். விஷத்தை யார் கலக்குனது? தூங்கும்போது யாரும் கலந்துட்டாங்களா? சரி, அவங்க கலக்கும்போது நாம் ஏன் தூங்கணும்? தூங்கும்போது கலக்கிட்டாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். அப்போ அவன் கலக்கும்போது நாம் ஏன் தூங்கணும்? நீ தூங்குனதால் அவன் கலக்கணும். நீ தூங்காமல் இருந்தால் வாலாட்டை இருக்க மாட்டான்ல. இப்போ அவன் வந்ததால தான் கெட்டு போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அவன் வந்ததால கெட்டு போகலை. கெட்டு போகணும்னு உனக்கு ஆசை இருந்துச்சு, அவன் வந்தான், அது உனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு, அவ்வளோதான். கெட்டு போயிட்டேன்னு மட்டும் தயவு இவனால் கெட்டு போயிட்டேன், அவனால் கெட்டு போயிட்டேன், இந்த டைலாக்ஸ் தயவு செய்து தொடர்ந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை பூரா பல பேரை குறை சொல்லி வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். இதுதான் நடக்கும் எப்பயுமே வாழ்க்கையில். ஸோ உலகம் எவ்வளோ ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை பார்க்குது தெரியுமா? ஆனால் இதில் என்ன ஒரு துரதிர்ஷ்டம்னா, இதில் சிலர் மட்டுமே இருக்காங்க, பலர் இல்லை. தீமைகள் அதிகமாக படித்து நன்மைகள் இல்லை. தீமைகள் அதிகமானதுக்கு காரணம் மனுஷனுடைய மனநிலையை பொறுத்து. நம்ம இந்த 48 நாள் பயிற்சி வச்சுருந்தோம் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி. அதில் இருக்கக்கூடிய அந்த டிசிப்ளின்ஸு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. ஆனால் நான் சில பேர்கிட்ட கேட்டேன், 48 நாள் பயிற்சி இருக்கும்போது எப்படி இருந்தது? சூப்பர். இப்போ எப்படி அந்த 48 நாள் கண்டினியூ பண்ணிக்கலான்னா 0. அப்போ 48 நாட்கள் ஒரு விஷயத்தை செய்ய முடிஞ்சால் அது சாகிற வரைக்கும் செய்யலான்னு ஒரு கணக்கு. ஓகே, சாகிற வரைக்கும் செய்யலான்னு ஒரு கணக்கு. 48 நாள்ன்றது ஒரு மண்டலம். ஒரு மண்டலத்தில் நீங்கள் என்ன ஒரு உறுதியான விஷயத்தை செய்கிறீங்களோ அது சாகிற வரைக்கும் மனசில் பதியும் அப்படின்றது கணக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேர்ஃபுல்லாக இருங்க இந்த விஷயத்தில். அப்போ ஏன் நமக்கு அந்த 48 நாள் செஞ்ச பலன் இப்போ வரைக்கும் நமக்கு கிடைக்கலன்னா அதுக்கு ஒரே காரணம், நம்ம மனசு அலைப்பாயறதுல பெருசாக இருக்குது.
அது மிகப்பெரிய வேகத்தில் போகுது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல டன் கணக்கில் போகுது. அதுக்கு ஸ்பீடு லிமிட்டே சொல்ல முடியல. ஒரு பெங்களூரு டு சென்னை அதிகபட்சமாக ஒரு 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 6 மணி நேரம் 7 மணி நேரம் இஸ் கரெக்டான இது. நினைச்ச உடனே பெங்களூர் போயிட்டு திரும்பி சென்னை வந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ தான் நினச்சோம், அதுக்குள்ளே இங்கே போய்ட்டு இங்கே வந்துட்டோமா, நம்ப முடியலல்ல. அது மாதிரி மனசு அவ்வளோ வேகமாக போகுது. எதுவுமே நிரந்தரம் ஆக்கிக்க முடியல. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப டஃப்பு, பெரிய சேலஞ்ச் இது, பெரிய சேலஞ்ச் இது. அப்போ இந்த சேலஞ்சு தெரியுது. அப்போ சேலஞ்சுனாவே சவால். அந்த சவால்களை சந்திக்க நம்ம தயாராக இருந்துட்டோம்னா அதுலேருந்து மீண்டுடலாம். நான் ஒரே விஷயம் சொல்லட்டுமா? இப்போ இது எல்லாருக்குமே ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு தோணுது. ஈவன் எனக்கு கூட. இப்போ இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் வந்து இந்த அன்பேசா ஆடியோவை கேட்குறீங்க. கேட்டு முடித்ததுக்கப்புறம் உங்களோட மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணுறீங்களா? நெட்டை ஒரு நாளைக்கு மட்டும் கட் பண்ணுறீங்களா? ஃபோன் வந்து யாராவது கால் பண்ணால் மட்டும் பேசுகிறீங்களா? இது எத்தனை பேர் இந்த பயிற்சியில் கலந்துக்கிறீங்க? ஒரே நாள் மீன்ஸ் இந்த ஆடியோவை முழுசாக கேட்டு அடுத்த 24 மணி நேரம். இப்போ ஆடியோ முழுசாக கேட்டீங்க, கேட்டு முடித்த உடனே நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நைட்டு 9 மணிக்கு கேட்டு முடிச்சிட்டிங்க. இப்போ நைட்டு 9 மணியில் இருந்து அடுத்த நாள் நைட்டு 9 மணி வரைக்கும் அன்பேசா கேட்கலனாலும் பரவாயில்ல, நான் அதுக்கு மட்டும் ஆன் பண்ணலாம் சொல்ல மாட்டேன், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்காக வேணால் மறு ஒளிபரப்பு வேணால் போட தயாராக இருக்கேன். ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணணும், பண்ணாதான், இல்லாட்டா நான் மறு ஒளிபரப்பில் போட மாட்டேன். இல்லையா, இன்னமும் ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாம். ஏன்னா சில பேருக்கு அன்பேசா ஆடியோ கேட்காம தூக்கம் வராதுன்னு வேற சொல்லியிருக்கீங்க. அது நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதனால் அதை வந்து உங்கள் தூக்கத்தை கெடுக்க நான் விரும்பலை. இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு எப்போ நீங்கள் இந்த ஆடியோ கேட்குறீங்களோ, இப்போ இன்றைக்கி கேட்குறீங்களோ இல்லை நாளைக்கு கேட்குறீங்களோ, அடுத்த 24 hours நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று. அடுத்தது 12 மணிக்கும் 8 மணிக்கும் காலையில் அந்த 5 மணிக்கு வெற்றி நிச்சயம் சாயம் சத்தியம் இதுக்கு மட்டும்தான் ஃபோன் வந்து நீங்கள் எடுக்கணும். அதை எடுத்து யூடியூப்பில் அதை மட்டும் பார்த்துட்டு மறுபடியும் டேட்டாவை ஆஃப் பண்ணி வச்சிடணும். இது உங்களால் முடியுமா? இதில் வந்து முக்கியமான விதிவிலக்கு. இப்போ வந்து ரொம்ப எமர்ஜென்சி, நான் வாட்ஸ்அப் பண்ணி போயிருக்கேன், நீங்கள் பாருங்கள் அப்படி யாராவது சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஓகே, எமர்ஜென்சிக்கு ஓகேங்க. ஒரு தமிழ்நாடு அரசு வந்து பந்த் நடத்துதுன்னா பால், ஹாஸ்பிட்டலு, மெடிக்கலு இதெல்லாம் வந்து அலோவ் பண்ணும். ஏன்னா எமர்ஜென்சி, அதுக்கு எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணிக்கோங்க, இவ்வளோதான். அதாவது வாட்ஸ்அப்பில் தான் பார்க்கணுன்னா, வேறு வழி இல்லை எமர்ஜென்சி அப்படின்னா. பாருங்க, லக்ஸுரின்றது வேறு, நெசசிட்டின்றது வேறு. ஓகேவா? நெசசிட்டிலாம் லக்ஸுரியாக ஆகிடாது. இப்போ சொல்லுவாங்க நெசசிட்டி எல்லாமே லக்ஸுரியாக ஆகிடுச்சிங்க, ஃப்ரிட்ஜ் எல்லாம் அந்த காலத்தில் லக்ஸுரியாக தான் இருந்தது, இப்போ தேவை அப்படின்னு. அதுக்கே நான் ஆர்கியூ பண்ணுவேன். சரி, அப்பா நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் ஃப்ரிட்ஜ் இருந்ததா? நல்லா இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை இந்த இத்துப்போன மீன் குழம்ப வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த புதன் வியாழக்கிழமை வரைக்கும் அந்த குழம்பு வீட்டில் இருக்குது. ஸோ எத்தனை நாள் சாப்பிட்றாங்க? சண்டே ஆஃப்டர்நூன், மண்டே ஆஃப்டர்நூன், டியூஸ்டே ஆஃப்டர்நூன். ஸோ அடுத்த வெட்னஸ்டே அன்றைக்கி சில வீட்டில் செய்கிறாங்க, செய்யாத வீட்டில் அப்பயும் வெட்னஸ்டேவும் இருக்கும். அப்போ இந்த மீன் குழம்பு சூடு பண்ணி சாப்பிட்டா என்ன ஆகும்? சாப்பிட்டதை ஒரு 4 hours அதை சாப்பிட்டு முடிச்சிடணும். குக் பண்ணதுலேருந்து 4 hours. திஸ் இஸ் அ ரைட் டைம். இது நீங்கள் சாப்பிட்றது விஷம் மாறாமல் அந்த எனர்ஜி உங்களுக்கு போய் சேரும்.
ஸோ இன்னைக்கு நாம் லக்ஸரி ஆகிட்டோம், லக்ஸரியை நெசசிட்டி ஆகிட்டோம். ஏன்னா நம்ம சோம்பேறித்தனம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு மாவு அரைச்சி வச்சுட்டோன்னா ஃப்ரிட்ஜில் கிடக்கட்டுமே. மாவு எடுக்கிறோம், இட்லி எடுத்து ஊற்றுறோம், குக்கரில் எடுத்து ஊற்றுறோம், முடிஞ்சிடுச்சு. ஜஸ்ட் சிம்பிள். நம்ம சோம்பேறி ஆகிட்டுருக்கோம். மூளைக்கு வேலை போச்சு, தெரியுதா உங்களுக்கு? மூளைக்கு சுத்தமாக வேலை போகுது. அப்போ மூளையால் செய்யக்கூடிய வேலைகள் அத்தனையுமே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஆபத்தில் நாம் இங்கே நிற்கிறோம் அப்படின்னு. ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் நாம் இங்கே நின்றுட்டு இருக்கோம். நம்மளால் மீள முடியல. அவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் அவ்வளோ பெரிய நஷ்டத்தையும் இங்கே அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ திருப்பி சொல்லணும்னா எல்லாமே போயிடுச்சு. பொருளாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும். எதனால்? நாம் சிந்திக்கக்கூடிய திறன் இல்லை, உழைக்கிற திறன் இல்லை. ஸோ மூளை வேலை செய்யலை, உடல் வேலை செய்யலை. என்ன வேலை செய்யுது? இந்த மனசு அப்படின்ற ஒரு வீணா போனது மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. நீ அவங்கள மாதிரி இல்லை, நீயே இவங்கள மாதிரி இல்லை, உன்னை அவன் அப்படி சொல்லிட்டான், நீ பழி வாங்கினியா, உன்னால யாருன்னு நினச்சி அவன் பேசிகிட்டு இருக்கான், அவனை விட நீ எந்த இடத்துல கேவலமாக போயிட்ட, அவனை 4 வார்த்தை கேளு, அவன் 10 வார்த்தை உன்னை மோசமான வார்த்தையை வச்சு திட்டுறானா, நீ 100 வார்த்தை பேசு, நீ யாருன்னு காட்டு. இது மனசு சொல்லி சொல்லி ஒரு மனுஷனை சிதைக்குது, கொல்லுது. என்ன சொல்லணும்னா, அப்போ வாட்ஸ்அப்ன்றது நெசசிட்டியா லக்ஸுரியானா, லக்ஸுரியா இருந்தது நெசசிட்டியாக மாறிடுச்சு. இப்போ மொபைல் நோண்டிக்கிட்டே இருக்கிறோம்ல. நான்லாம் ரொம்ப அடிக்ட் ஆனேன் ஒரு டைமில் மொபைலுக்கு. இப்போ மொபைல் தனி, நான் தனியாக போயிட்டேன். எதுக்கு ஒரு மோசமான ஃப்ரெண்டை கூட வச்சுட்டு இருக்கணும்? அவன் மோசமானது தானே கற்றுக் கொடுப்பான். அன்பே சாயில் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து F1 குரூப் மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் 20 பேர் இருக்காங்க. அதில் வந்து பார்த்தா 24 hours சேட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது எதுக்கு பண்ணுறதுன்னா, அது பேருக்கு தான் 24 hours சேட்டு. காலைல 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நீங்கள் சேட் பண்ணலாம். ஆனால் என்ன சேட் பண்ணணுன்றத மறந்தாச்சு நம்ம சாய்ராம்ஸ் எல்லாமே. அதில் உட்காந்து வீண் கதை, வெட்டி கதை, எல்லா கதையும் பேசுகிறாங்க. இதுக்கு ஒரு பூட்டு போட்டாச்சு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஃபியூச்சரில் நீங்களும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுவீங்க. அப்போ வாட்ஸ்அப்னா, அன்பே சாய் வாட்ஸ்அப்னா என்னன்ற உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. அங்கே ஒரு மிலிட்ரி மாதிரி தான் இருக்கும், மிலிட்ரி மாதிரி தான் நடந்துக்கணும். அந்த இடத்துல வர வழி கிடையாது. அங்கே வச்சு இல்லாத பொல்லாததை பற்றி பேசுகிறதுக்கான பேச்சுக்கள் கிடையாது. ஏன்னா அத்தனை பேச்சுக்கள் தேவையா சொல்லுங்கள்? அப்போ என்ன ஆகுது? அன்பே சாய் ஆரம்பித்த பர்பஸே இல்லாமல் 24 hours சேட்டில் 24 hours பிஸி ஆகிடுறாங்க. அதனால தான் நிறைய பேரை எல்லாத்தையும் இது பண்ணி மறுபடியும் புதுசாக ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். பேச்சை குறை, செயலை அதிகரி. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்கள் பிரச்சனை தீர்ந்துடுச்சா, நீங்கள் அது சொன்னீங்களே, இது சொன்னீங்களே, இது தேவையில்லைன்ற. நமக்கே 1000 பிரச்சனை இருக்குது இங்கே, நமக்கே 1,00,000 பிரச்சனை இருக்குது இங்கே, நமக்கே கோடி பிரச்சனை இருக்குது. நம்ம ஃபோன் பண்ணி கேட்கணுமாண்ணா? சரி, நான் எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அன்பே சாயில் நான் எத்தனை பேருக்கு நான் கால் பண்ணியிருக்கேன்? உங்களோட பிரச்சனை தீர்ந்துருச்சா நான் எனக்கு கேட்டிருக்கேண்ணா? இல்லை நீங்கள் அனுப்பின ஆடியோக்கு தான் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேண்ணா? அதுக்காக நம்மளுக்கு திட்டாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அன்பே சாயோடைய கேட்டாவே போதும், ஓகேவா? இப்போ ஏன் வந்து வாட்ஸ்அப்பை நான் அன்இன்ஸ்டால் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும்போது இங்கே நிறைய அம்மாக்கள் இருக்கிறாங்க, 60-70 தாண்டவங்க. அவங்களுக்கு வந்து நான் இல்லாதது என்னமோ பெருசாக இழந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது என் கண்ணு கலங்குது. நான் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன்னு நினச்சாலும் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். தம்பி எங்கப்பா போனேன்? 1 வாரம் ஆச்சு,
நீ எனக்கு ரிப்ளை பண்ணலனாலும் பரவாயில்ல, நீ இருக்கிறத நினைச்சா சந்தோஷப்படுற. நான் என்ன செஞ்சேன்னு தெரில இப்போ வரைக்கும். அந்த அன்பு எனக்கு என்னமோ பண்ணுது, என் மனசுக்குள்ள ஆழமாக போய் எனக்கு கண்ணு கலங்குது. ஸோ இந்த காலத்தில் இப்படி அன்பானவர்களை பார்க்க முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது நான் கண்ணில் காட்டுறேன், தோ என்னோட அன்பே சாய் செல்லங்களை பாருங்கன்னு சொல்லி. ஏன்னா கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷம் இந்த அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும். ஏன்னா நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்கும்போது திருப்பி திருப்பி ஒரே கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நான் என்ன ஆன்சர் பண்ண முடியும்? ஸோ கேள்விகளுக்கு ஆன்சர், அது கரெக்டான கேள்வி. இது வரைக்கும் நம்ம அன்பே சாயில் பேசாத ஒரு வார்த்தையாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கும் பதில் சொல்லுவேன், ஆடியோலையும் சொல்லுவேன். பட் எல்லா கேள்விகளும் எல்லா பதில்களுக்கும் அன்பே சாய் ஆடியோவிலே நம்ம தெளிவாக சொல்லியாச்சு. ஸோ கேள்வி பதில்களும் சாய் 365 தினந்தோறும் 4 மணிக்கு பப்ளிஷ் ஆகிட்டு தான் இருக்குது. எல்லாமே நம்ம சரி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஏன்னா நாம் சரியாகணுன்றதுக்காக எல்லாமே சரி பண்ணுறோம், எல்லா விஷயமும் சரி பண்ணுறோம். என்கிட்ட ஒரே ஒரு சாய்ராம் கேட்டாங்க, நான் நீங்கள் கொஞ்சம் பிஸ்னஸில் டைமை குறைச்சி அன்பே சாய்க்கு கொஞ்சம் வாங்க அப்படின்னு. அவங்க சொன்னது எனக்கு கிட்டத்தட்ட தொடர்ந்து 2 மாதமாக மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் 2 ப்ராஜெக்டை நானே வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டேன். எதுக்காகனா நமக்கு இன்னும் ஏகப்பட்ட கடமைகள் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, என்னோட சேர்த்து பயணிக்கிற உங்களுக்கும். இங்கே ஒரு குடும்பமும் சாயப்பா கிட்ட நெருக்கமாகணும். இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையே நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது, நம்ம குடும்பத்தில் இருக்கவே கூடாது. அதனால தான் இந்த டிஷர்ட் கொடுக்குறோம், அன்பே சாய் ஃபோட்டோஸ் கொடுக்குறோம். எல்லா வீட்லேயும் நம்ம டிஷர்ட்ஸ் வந்து இருக்கிறோம். அன்பே சாய் டிஷர்ட்டை வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும் ரொம்ப ஆசை, ரொம்ப ஆசை. ஆனால் அந்தளவுக்கு ஃபினான்ஷியலாக என்கிட்ட இல்லை. அதையும் மீறி கையில் காசு இல்லை, தம்பி காசு இல்லைப்பா அதனால் வாங்கலப்பான்றவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் எப்படியோ அதே போல தான் நானும். என்னோடய லைஃப்பில் நான் நடந்த அத்தனை விஷயங்களும் இங்கே தெரியாதது யாருக்குமே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ வந்து ஒரு அவமானத்தெல்லாம் சந்தித்தேன், எவ்வளோ பெரிய தோல்வி, எவ்வளோ பெரிய துக்கம், எவ்வளோ பெரிய துன்பம், எல்லாத்துலேயும் கடந்து வந்து சாயப்பாவோட புண்ணியத்தில் இங்கே வந்து நிற்கிறேன். அதனால் கண்டிப்பாக கடவுள் 2 கையில் எனக்கு அள்ளி கொடுத்தாருன்னா அந்த அள்ளி கொடுக்கறத கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். எனக்கு அதே சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். 500 ரூபாய் நீங்கள் கட்டுங்க, உங்களுக்கு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, அட்ரஸ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு வந்து பண்ணுறேன்னும் போது ரொம்ப ஃபீல் ஆகும். அப்போ இல்லாதவங்க என்ன நினைப்பாங்க, ஏங்குவாங்களே அப்படின்னு. ஏன்னா சில விஷயத்தை காரியத்தில் இறங்கும்போது தான் நமக்கு தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் செஞ்சுருக்க மாட்டேன். ஆனாலும் அன்பே சாய்ன்றது எல்லாருக்கும் போய் சேரணும். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள், இதெல்லாம் நம்ம இந்த விஷயத்தை பண்ணும்போது இன்னமும் நம்ம மன ரீதியாக நம்ம மிகப்பெரிய ஒரு பலத்தை அடைவோன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ நேற்று கூட தேர்ஸ்டே நம்ம சொல்லியிருந்தோம் அன்பே சாய் டிஷர்ட்டு ஃபஸ்ட்டு நானும் போட்டு நேற்று வீடியோவே கொடுத்தேன். நான் வீடியோ கொடுத்ததுக்கு ரீசனே அதுதான். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே மனதாக இருக்கணும். அது அந்த டிஷர்ட்டை போடும்போது எல்லாருமே ஒரே ஈவனாக இருக்கும். இப்போ என்ன நினைப்பீங்க, பார் நாம் போட்ட டிஷர்ட் தான் வந்து சாய்ராமா போட்டிருக்காங்கன்னு. அப்போ நானும் நினைப்பேன் நம்ம போட்ட டிஷர்ட் தான் அது வந்து நம்ம அன்பே சாய் சொந்தங்கள் போட்டிருக்காங்கன்னு. அதில் என்னமோ ஒரு பாசம் அவ்வளோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சாயப்பா நிறைய கொடுத்தாருன்னா 100% நம்ம டிஷர்ட் வந்து ஏழைங்களுக்கு அவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுப்போம். ஓகேவா? கண்டிப்பாக கொடுப்போம். நீங்கள் யாரும் தயவு செய்து ஃபீல் பண்ணாதீங்க. காசு இருக்கிறவங்க கொடுங்க, கொடுத்து வாங்கிக்கோங்க. காசு இல்லாதவங்க ஃபீல் பண்ணாதீங்க.
அதே மாரி இன்னும் சில பேர் வந்து அண்ணா எங்களுக்கு டிஷர்ட் வேண்டாம், நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், நீங்கள் கொடுங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வெற்றிகரமாக கொடுத்து முடிச்சிட்டோம். ஏன்னா இது ஒரு தனி மனிதனால் ரெடி பண்ண முடியாது. ஒரு கவர்மெண்ட்டே நினச்சாலும் சரி, யார் நினச்சாலும் சரி, ஒரு கவர்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இந்த தன்னார்வலர்கள்லாம் இருப்பாங்க. எல்லாமே தேவைப்படுது. ஏன்னா அந்தளவுக்கு இங்கே இல்லை அப்படின்ற விஷயங்கள் நிறைய பரவி கிடக்குது. என்னால் என்ன செய்ய முடியும்? முடிஞ்ச அளவுக்கு நான் போராடுறேன். அதனால தான் தொண்டை வலிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இல்லைன்ற ஒரு விஷயத்த இருக்குதுன்னு ஆக்கணும். அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் உதவி கேட்டு நிற்கக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்க. இது நான் என்னை பெற்ற தாய் மேலே சத்தியமாக சொல்கிறேன். நான் ரொம்ப எமோஷனல் ஆகிறேன் நிற்காதீங்க. அதுதான் என்னோடய உண்மை. உதவின்னு கேட்டு அன்பே சாய் குடும்பத்தில் யாரும் இருக்கக்கூடாது. ஏன்னா உதவின்னு கேட்டு நான் எத்தனையோ பேர்கிட்ட நிற்கும் போது என்ன பார்த்தது ஒரு கம்பளி புழுவை பூச்சை பார்த்த மாதிரி பார்த்தாங்க. என் சொல்லும்போது ரொம்ப எமோஷனாக இருக்குது, கண்ணு கலங்குது. அந்த வழி என்னுடைய உயிருக்கு உயிரான சொந்தங்கள் கிட்ட அது இருக்கக்கூடாது. கம்பீரமாக இருக்கணும். சாயப்போட குழந்தைங்க அப்படின்னா உதவி செய்பவர்களாக இருக்கணும். அதில் நான் தெளிவாக இருக்கேன். இங்கே கூட சில சாய்ராம் அண்ணா எனக்கு வந்து அவங்க இதை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அதை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, நான் வாங்கிக்கிட்டுமா, வாங்கலைன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லி 1-2 பேர் கிடையாது, நிறைய பேர். நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், வேண்டாம். ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நான் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவாக தான் நான் பேசுகிறேன். நீங்கள் உதவி செய்யுங்க, ரொம்ப செய்யுங்க, எனக்கு திருப்தி. ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தயவுசெய்து உதவி செய்யுங்க. அப்போ என்ன ஆகுது? நான் உனக்கு அவ்வளோ உதவி செஞ்சேன், நீங்கள் ஏன் என் ஃபோனை எடுக்கலை, நீ ஏன் எனக்கு ரிப்ளை பண்ணலை, நான் எவ்வளோ உதவி செஞ்சேன், இப்படியும் இந்த புத்தி கேட்ட மனசு பேசும். அப்போ உதவி எங்கேயுமே வாங்க வேண்டாம், நாம் உதவி செய்வோம். அன்பே சாய் குடும்பத்தை தாண்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு, ஏழைங்களுக்கு உதவி செய்வோம். இங்கே வந்து கடவுள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளும் எண்ணங்களுமே பல மடங்கு உதவி உங்களுக்கு கிடைச்ச மாதிரி. இப்போயே சொல்லுங்கள், உதவி அன்பே சாயில் இருக்கணுமா, இல்லை உதவி அன்பே சாயில் கொடுக்கணுமா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் யோசிச்சு நான் சொல்கிறது ஏதாவது தப்பு இருக்கா யோசிச்சு பாருங்க. உதவிகள் ஒரு மனுஷனுக்கு செய்ய செய்ய மறுபடியும் அவன் உதவிகளை எதிர்பார்த்தே கடைசி வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பான், லாஸ்ட் வரைக்கும் காத்துட்டு இருப்பான். ஸோ இதுதான் இங்கே நடக்குது. அது இனி நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் சத்தியமாக நடக்கவே கூடாது. அதனால தான் நம்ம இவ்வளோ தெளிவாக இருக்கிறோம். அன்பே சாயில் இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட உதவிகள் கேட்கல. அதுவே எனக்கு ரொம்ப கோடி சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு டைமில் ஒரு 2 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய கேட்டாங்க, தம்பி ஈபி பில் கட்டணும், தம்பி வீட்டு வாடகை கட்டணும் அப்படின்லாம் நம்ம பண்ணோம். ஆனால் அப்புறம் தான் யோசித்தேன், நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் உதவிகள் கேட்குற அளவுக்கு ஏன் இவ்வளோ மோசமாக இருக்கும்? நோ, உதவிகள் யாரும் கேட்கக்கூடாது. இது வரைக்கும் யாரும் கேட்கல. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு பெரிய மன நிறைவு எனக்கு இருக்குது. இங்கே உதவிகள் யாருமே கேட்கல. அப்போ சாய்பாவோட குழந்தைங்களுக்கு இயல்பாகவே அந்த எண்ணம் வந்துருச்சு. ஸோ நீங்களும் இப்போ கூட சில இடத்துல உதவிகள் கேட்டு காத்திருக்கலாம். காசு கம்மியாக இருக்குது, என்னடா பண்ணுறது, 1ஆம் தேதி ஆச்சுன்னா நேர் வருது, நமக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு. கடவுள்கிட்ட மட்டும் கேளுங்க. மனுஷங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறத நிறுத்துங்க. மனுஷங்களை எதிர்பார்த்த அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் அவங்களுக்கு 100% அடிமை. நீங்கள் நல்லபடியான ஒரு இடத்துக்கு வருவீங்கிற நம்பிக்கை சாயப்பாவுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. இங்கே அன்பே சாய் குடும்பத்தில் எத்தனையோ பேர் ஜெயிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் இருக்குது. கொஞ்சம் ஜெயிச்சவங்க கமெண்ட் பண்ணுறீங்களா? அன்பே சாயில் ஜெயிச்சவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய அற்புதத்தை சொல்லியிருக்கோம். ஆனால் நீங்கள் அன்பே சாயை கேட்கணும். நீங்கள் கேட்கலன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் கேட்டால் தான். ஏதோ ஒரு சாராம் சொன்னாங்க, 8 நிமிஷம் பேசுங்க, 10 நிமிஷம் பேசுங்க.
என்னால் சத்தியமாக முடியாதுங்க. என்னால் 100% நினச்சி பார்க்கவே முடியல. இவ்வளோ வார்த்தைகள். இப்போ நான் எதை பற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க? எல்லாத்த பற்றி தான் பேசுகிறேன். எங்கே ஆரம்பித்தோம்? இப்போ சத்தியமாக எனக்கு தெரில. இப்போ வரைக்கும் தெரில எங்கே ஆரம்பிச்சுன்னு தெரில. எனக்கு சம்டைம்ஸ் அதுவே கன்ஃபியூஸ் ஆகும், இப்போ எங்கேப்பா ஆரம்பித்தோம் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ நம்ம ஒரு 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 இன்னும் என்சைக்ளோபீடியா மாதிரி எல்லாத்தையும் உட்காந்து டீட்டெயில்டாக பேசிகிட்டு இருக்கோம். எதுக்காக? நாம் தன்மானத்தோடு வாழணுன்றதுக்காக, நாம் ஒரு அதிரடி வெற்றி பெறணுன்றதுக்காக, நாம் சிறப்பான மனிதர்கள், தனித்துவம் வாய்ந்த மனிதர்கள்ன்றதை இந்த உலகத்துக்கு நிரூபிப்பதற்காக, சொந்த பந்தங்கள் முன்னாடி ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக. உங்கள் நடை எப்படி இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி தடுமாற்றமாக இருந்தது. ஒரு இடத்துக்கு போகணுன்னா கூட இந்த இடத்துக்கெல்லாம் தகுதியானவனா நானுன்ற ரேஞ்சுக்கு நாம் இருந்தோம். இப்போ நாம் போகிறதால இந்த இடமே தகுதியான இடமா மாறப்போகுதுன்ற நிலையையும் நம்ம சாயப்பா உருவாக்குவா. இதெல்லாம் 100% பாசிபிள். இதெல்லாம் சும்மாலாம் இல்லை. நம்ம வெட்டி பேச்சு பேசுறதுக்காக அன்பே சாய் குடும்பத்தை தொடங்கலை. இல்லை ஏதோ ஒரு நடிகையை பற்றி பேசுறதுக்காக அன்பே சாயை தொடங்கலை. தனிப்பட்ட மனுஷனுடைய பலகீனத்தை சுட்டி காட்டுறதுக்காக அன்பே சாயை தொடங்கலை. நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைகளை நிறையாக்கி வாழ்வதற்கு வழியை சாயப்பா ஏற்படுத்த முடியுன்றதுக்காக தான் இந்த அன்பே சாய் குடும்பத்தை நாம் தொடங்கலை, அவர் தொடக்கி வச்சிருக்காரு. இது கடவுள் கமல் ஒரு படத்தை சொன்ன மாதிரி, மனிதர்கள் உணர்ந்து கொள்ள இது மனித காதலே அல்லன்னு சொன்ன மாதிரி, இது எந்த மனுஷனும் உருவாக்கலை, அவர் தான் உருவாக்குனார். அவர் தான் உருவாக்கி அவர் தான் இங்கே கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இது கடவுளால் உருவாக்கப்பட்டது, மனிதனால் உருவாக்கப்படவே இல்லை. ஒரு சாரம் சொன்னாங்க, ஸ்பிரிச்சுவல் சேனலில் இன்னைக்கு வரைக்கும் சக்கப்போடு போடுறதும் நம்ம சேனல் தான். நான் பெருமையாக நினைக்கல, எல்லா பெருமையும் ரஹ்மான் சார் சொன்ன மாதிரி அனைத்து புகழும் இறைவனுக்கே சேரும், எல்லாமே அவருக்கு தான். நமக்குன்றது ஒன்றுமே கிடையாது. இப்போ கூட சொல்கிறேன், நான் வெறும் களிமண். நான் உங்கள் முன்னாடி அடக்கமாக நடிக்கிறேன்னு மட்டும் நீங்கள் தயவு செய்து நினைக்காதீங்க. ஏன்னா மனசு என்ன வேணாலும் நினைக்கும். உங்களில் ஒருவனா என்ன பாருங்கள். நீங்கள் நாளைக்கு ஜெயிச்சிங்கன்னா உங்கள் திறமையால் ஜெயிச்சா நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். அப்போ உங்களோட திறமையால் ஜெயிச்சனா இப்போ ஏன் தோத்தீங்க? எல்லாத்துக்குமே எனக்குள்ள கேள்வி, அந்த பதில்கள் இருக்கிறதால தான் நான் பேசுகிறேன். கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் இல்லாமல் இங்கே ஏதோ ஒரு பதிலை சொல்கிறதுக்காகவோ இல்லை உளறி தள்ளுறதுக்காகவோ நான் இங்கே வரலை. இப்போ நீங்கள் ஒரு கஷ்டத்துலேயோ ஒரு துன்பத்திலேயோ ஒரு மோசமான சூழ்நிலையிலோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு சாயப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகளை கடைப்பிடிச்சு நீங்கள் ஜெயிக்கிறீங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்களா, என்னோட திறமையால் தான் நான் வந்தேன்னு சொல்லுவீங்களா? சொல்கிறவங்க யாராவது இருக்கேன், ஓப்பனாக ஹானஸ்ட்டாக ஒத்துக்கோங்க. நீங்கள் எனக்காகவோ இல்லை மற்றவங்களுக்காகவோ உங்களுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை மாற்றிக்காதீங்க. உங்களுக்காக நில்லுங்க. அப்போ தான் உங்கள் தப்பை நீங்கள் சரி பண்ண முடியும். அப்போது 10 பேர்கிட்ட இந்த கமெண்ட்டுக்கு ஆன்சர் வருதுன்னா அதில் 8 பேர் திறமை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த திறமை இருந்தது தானே. அப்போ ஏன் தோத்தோன்ற ஒரு எதிர்கேள்வியும் வரும். இப்போ கடவுள் வந்ததுக்கப்புறம் நான் ஜெயிக்கிறேன்னா, அப்போ கடவுள் வர்றதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருக்கணும். இப்போ கடவுள் வந்ததுக்கப்புறம் நான் ஜெயிக்கிறேன்னா அதுக்கு 100க்கு 100 ஒரே உண்மை, கடவுள் நமக்கு துணை இருக்கிறார். நம்ம மனசு புனிதம் அடைஞ்சது, நம்ம இதயம் சுத்தமாச்சு, நம்ம வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களும் நடந்ததால் நமக்கு மிக பெரிய அளவில் வாழ்க்கையில் மாற்றத்தை சாயப்பா ஏற்படுத்தியிருக்காரு. அதனால் இந்த ஆடியோவை முழுவதும் கேளுங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு, எனக்கே தெரியல. இன்னைக்கு அடிக்கிற மொபைலில் அலாரம் அடிக்கலைன்னு நினைக்கிறேன், அதுதான் பிரச்சனை. ஸோ நல்ல வாழ்க்கையை நாம் வாழணும்.
அதை சிறப்பாக்கிக்கணும். இதில் எந்தெந்த இடத்துலலாம் நான் சில பயிற்சிகளை சொல்கிறேனோ அதை நீங்கள் மறக்காமல் செய்ய முயற்சி பண்ணுங்க. என்னமோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஒரு அலட்சியமாக சில விஷயங்களை நீங்கள் ஒதுக்கும்போது உங்கள் வாழ்க்கையே உங்களை அலட்சியப்படுத்துது. இந்த காலம் உங்களை அலட்சியப்படுத்துது. ஏன்னா நல்ல விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வரதே இல்லை. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாயப்பா கிட்ட இருந்து அன்பே சாய் மூலமாக உங்கள் மனசில் ஒரு பதிவு வருது அப்படின்னா அந்த பதிவோட அந்த ஒட்டுமொத்த ஆசையும் சாயப்பா உங்கள் மேலே வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா அவர் தர வேண்டிய அத்தனை வீணாயிடக்கூடாது. இந்த ஜென்மத்திலேயே அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த ஜென்மத்திலேயே நம்ம சகல சந்தோஷமாக சிறப்பாக நம்ம வாழ்ந்து நிச்சயமாக சாதிப்போம். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. அதனால் வாழ்க்கை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் உங்களுடைய புரிதல்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னமும் நீங்கள் யார் என்ன அப்படின்றத சிந்திக்க வைப்பதற்கான பதிவுன்றது மட்டும் இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இதை எத்தனை பேர் 1 மணி நேரம் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியலை. சாய்பாட விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த பதிவை முழுவதும் கேட்டு இதில் இருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள், சொல்லக்கூடிய விஷயங்கள், சொல்லக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே போல் இதில் என்ன நம்ம சொல்ல ஒரு பயிற்சிகளை சொல்கிறோமோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது மற்றவங்களுக்கும் போய் சேரணும். அன்பே சாய் குடும்பம் மறுபடியும் சொல்கிறேன், தலை குனிஞ்சு நடக்கக்கூடாது, தலை நிமிர்ந்து நடக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.